Hello creators, welcome back to our channel AJ Creation. இன்னிலிருந்து நம்ம சேனல்ல Blender tutorial series ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இருந்து ரெகுலரா Blender வீடியோஸ் நம்ம சேனல்ல வர போகுது. பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லப்போனா ஒரு கம்ப்ளீட் சீரிஸே நீங்க எதிர்பார்க்கலாம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிகலா டீச் பண்ண போறேன். இது Blender சீரிஸோட செகண்ட் வீடியோ. சோ இந்த வீடியோல டைரக்ட்டா நம்ம டூல்ஸ், செட்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ்னு பார்க்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் பிளெண்டர்னா என்ன, ஏன் இந்த டூல் இவ்வளோ பாப்புலரா இருக்கு, அண்ட் இந்த டூலை லேர்ன் பண்ணா நமக்கு என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நாம பார்க்க போறது வாட் இஸ் பிளெண்டர் அண்ட் வை இட்ஸ் யூஸ்ட் ஃபார். பிளெண்டர்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்றாங்க, வை பிளெண்டர் இஸ் பாப்புலர் டுடே, எதுக்காக பிளெண்டர் இப்போ இவ்வளோ ஃபேமஸா இருக்கு, ஃபீல்ட்ஸ் வேர் பிளெண்டர் இஸ் யூஸ்ட் ஃபார், என்னென்ன ஃபீல்ட்லாம் பிளெண்டர் யூஸ் பண்றாங்க, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் லேர்னிங் பிளெண்டர், பிளெண்டர் படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹவு டு ஏர்ன் மணி ஆஃப்டர் லேர்னிங் பிளெண்டர், பிளெண்டர் ஸ்கில் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், கேம் டெவலப்பர், டிசைனர், வீடியோ எடிட்டர், இப்படி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பிளெண்டர் உங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் அதை பற்றின எந்த நாலேஜுமே இல்லையா, கவலையே பட வேணாம். கம்ப்ளீட்டா நியூவா ஸ்டார்ட் பண்றீங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிளெண்டர் டுட்டோரியல் சீரீஸ் உங்களுக்காகவே தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அண்ட் இன்கம்ப்ளீட்டாகவும் விட்டுறாதீங்க. பிகாஸ் இந்த ஒரு வீடியோலயே நீங்க பிளெண்டரை பத்தி A to Z கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், அண்ட் நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவோட எண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நாம பிளெண்டர்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் பிளெண்டர் அண்ட் வை இட்ஸ் யூஸ்ட் ஃபார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளெண்டர்னா என்ன சாஃப்ட்வேர். பிளெண்டருங்கிறது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் 3D சாஃப்ட்வேர். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு பே பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை, 100% கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த சாஃப்ட்வேர். பிளெண்டரோட அஃபிஷியல் சைட்லேயே போய் நீங்க இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க மணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம், அதுவுமே லீகல் தான், 100% கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த சாஃப்ட்வேர். அப்புறம் பிளெண்டருங்கிறது ஒரு 3D சாஃப்ட்வேர். 3Dனா என்னன்னா, ஸோ நீங்க 2D 3D கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 2Dங்கிறது 2 dimensional, 3Dங்கிறது 3 dimensional. அந்த Dங்கிறத வந்து டிமென்ஷனும் சொல்லலாம், டைரக்ஷனும் சொல்லலாம். ஸோ எப்படின்னா, இப்போ கிராஃப் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ 2Dல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு 2 ஆக்சிஸ் தான் இருக்கும். 3Dல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆக்சிஸ் இருக்கும், Z ஆக்சிஸ், அதுதான் டெப்த். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2D 3Dக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, பிளெண்டர் 3D சாஃப்ட்வேர் தான், ஆனால் அதில் 2D அனிமேஷன்ஸுமே பண்ண முடியும். அப்புறம் பிளெண்டருங்கிறது ஒரு டூல் இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டுடியோனே சொல்லலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாம 3D மாடல்ஸ் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், மூவிஸ், கேம்ஸ், ஆட்ஸ், யூடியூப் வீடியோஸ், ஈவன் ஹாலிவுட் லெவலில் இருக்க விஷுவல்ஸை கூட நம்ம பிளெண்டர்ல பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபுல் லென்த் கார்ட்டூன் மூவியை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண முடியும், அதுவும் பிளெண்டர் சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வராமலேயே. ஸோ அதனாலேயே இதை ஒரு ஆல் இன் ஒன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பிளெண்டரை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நம்பர் 1, 3D மாடலிங். பிளெண்டர்ல நாம ஆப்ஜெக்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங்ஸ், இப்படி நம்ம பார்க்குற எந்த விஷயத்த வேணாலும் நம்மளால 3Dயா கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கும் மேல நம்ம கற்பனை இருக்க விஷயத்தெல்லாம் கூட நம்மளால பிளெண்டர்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு சிம்பிள் கியூப்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த கியூபை மாடிஃபை பண்றதோ ஆர் ஷேப்பிங் பண்றது மூலமா நமக்கு தேவையான அந்த டிசைனை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, களிமண்ணை சொல்லலாம். இப்போ களிமண்ல எப்படி நாம என்ன ஷேப்ஸ் வேணாலும் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல நாம கிராஃபிக்ஸ்ல கிரியேட் பண்றோம். அண்ட் பிளெண்டரோட பேஸே 3D மாடலிங் தான். இப்போ நம்ம கேம்ஸ், ஆட்ஸ், மூவிஸ், இப்படி எல்லாத்துக்குமே இந்த 3D மாடலிங் தான் ஒரு பேஸா இருக்கு. நம்பர் 2, டெக்ஸ்சரிங் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா மட்டும் போதுமா? பிளெண்டர்ல நாம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு லைஃப் கொடுக்கணும்ல, அப்போ தானே அது பார்க்க ரியலிஸ்டிக்கா இருக்கும்.
அதுக்கு தான் பிளெண்டர்ல டெக்ஸ்சரிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ரியலிஸ்டிக் கலர், கிளாஸ் எஃபெக்ட்ஸ், மெட்டல் எஃபெக்ட்ஸ், இப்படி எந்த மாதிரி வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணி அதை ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு லைஃப் கொடுக்குற பார்ட். நம்பர் 3, லைட்டிங். லைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல மாடலாக இருந்தாலும் போர் லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வேஸ்ட்டாக தெரியும். ஸோ பிளெண்டர்ல நமக்கு சன் லைட்டு, ஸ்டுடியோ லைட்டு, சினிமேட்டிக் லைட்டு, நைட் லைட்டு, இப்படி நிறைய வேரியன்ட்ஸ் ஆஃப் லைட் இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே சிம்பிள் மாடலை கூட ப்ரீமியமாக தெரிய வைக்க முடியும். நம்பர் 4, ரிக்கிங். ரிக்கிங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா கேரக்டருக்கு போன்ஸ் கொடுக்கறது தான் ரிக்கிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியாச்சு, டெக்ஸ்சர் பண்ணியாச்சு, லைட்டிங் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேரக்டர் பார்க்க எப்படி இருக்கும்னா அது ஒரு ரோபோ மாதிரி இருக்கும், ஒரு அசையாத ஒரு சிலை மாதிரி இருக்கும். நம்ம கேரக்டருக்கு உயிர் கொடுக்கணும், அது நேச்சுரலாக ஆக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை ஒரு வாக் பண்ண வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கிறது, ஒரு டான்ஸ் பண்ண வைக்கிறது, இப்படி நம்ம கேரக்டரை அசைய வைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதுக்கு ரிக்கிங் பண்ணி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹியூமன்ஸ்க்கு போன்ஸ் இருக்கிற மாதிரி பிளெண்டரில் கேரக்டர்ஸ்க்கு போன்ஸ் செட் பண்ண முடியும். இப்போ அந்த கேரக்டரை மூவ் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் போசஸில் வைக்கணும் அப்படின்னா அந்த போன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அந்த போன்ஸை எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டருமே மூவ் ஆகும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மோஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிக்கிங்கிறது ஒரு கேரக்டருக்கு போன் செட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, அது கம்ப்ளீட்லி ராங். ஸோ போன் செட் பண்ணுறதுங்கிறது, அதாவது ரிக்கிங்கிறது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். அதை கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. போன் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த போனை மூவ் பண்ணால் அதோட சேர்ந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம், மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கன், இப்படி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ரோபோட்டிக் ஆர்மு, ஃபேனு, கார் சஸ்பென்ஷன், லிவர், ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோவில் ரிக்கிங்கை எப்படி பார்க்குறாங்கன்னா ரிக்கிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு ப்ளஸ் கண்ட்ரோல். ஒன்ஸ் ரிக் பண்ணால் போதும், எவ்வளோ வேணாலும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறதே ரிக்கிங்கில் இருந்து தான். நம்பர் 5, அனிமேஷன். ஸோ அனிமேஷன்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், அனிமேஷனுங்கிறது ஒரு ஸ்டில் இமேஜஸ் தான். நம்பர் ஆஃப் இமேஜஸ் வரிசையா பிளே ஆகும்போது நமக்கு அனிமேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அனிமேஷனுங்கிற இந்த கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபிளிப் புக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான். ஸோ நம்ம சின்ன வயசுல அதிகமாக பார்த்துருப்போம், ஒரு ஃபிளிப் புக் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் இமேஜஸ் ஒவ்வொரு பேஜஸ்லையும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படி ஃபிளிப் பண்ணும்போது அந்த ஸ்டிக்மேன் வந்து ஓடுற மாதிரி, ஜம்ப் பண்ணுற மாதிரி, ஃபைட் பண்ணுற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் பிளெண்டர்லையும். பட் ஆனால் ஃபிளிப் புக் அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபிளிப் புக்கில் ஒவ்வொரு பேஜஸ்லையும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே பண்ண தேவையில்லை. மாடலை ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் போதும், அதை அனிமேஷன் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படின்னா அதை அனிமேஷன் கிளாஸ் வரும்போது அது டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். இப்போ எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பால் இருக்குது, அப்புறம் அந்த பாலை இங்கே வர வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டு எண்டும் நம்ம பிளெண்டருக்கு சொல்லிட்டா போதும். அந்த இடையில இருக்க இன் பிட்வீன்ஸை பிளெண்டரே ஃபில் பண்ணிக்கும் நம்ம ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி. அக்யூரேட்டாக இருக்கும், அதுதான் அதில் ஹைலைட்டும் கூட. பால் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரம் வந்துடும். பட் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு 1 செகண்ட்லேயே இந்த அனிமேஷன் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்பர் 6, VFX. விசுவல் எஃபெக்ட்ஸ். பிளெண்டரில் VFX ரொம்பவே பவர்ஃபுல். ஃபயரு, ஸ்மோக்கு, எக்ஸ்ப்ளோஷனு, மேஜிக் எஃபெக்ட்ஸு, க்ரீன் ஸ்க்ரீன் கம்போசிஷன், இப்படி எல்லாமே பிளெண்டரில் பண்ணிக்க முடியும். ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிற எஃபெக்ட்ஸை கூட நம்ம பிளெண்டரில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிளெண்டரில் வீடியோ எடிட்டிங்குமே பண்ண முடியும். நம்பர் 7, ரெண்டரிங்.
ரெண்டரிங்கிறது ஒரு ஃபைனல் அவுட்புட். நாம கிரியேட் பண்ண 3D சீடை ஃபோட்டோவா வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது தான் ரெண்டரிங். எக்ஸாம்பிளுக்கு ரியலிஸ்டிக் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம பண்ண அனிமேஷன்ஸை வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அண்ட் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ், VFX இப்படி பிளெண்டரை யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 8, கேம் அசெட் கிரியேஷன். கேம் கிரியேட்டர்ஸ்க்கு பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல். கேரக்டரு, ப்ராப்ஸு, என்விரான்மெண்ட்டு, வெப்பன்ஸு இப்படி கேமுக்கு தேவையான அசெட்ஸ்லாம் பிளெண்டரில் கிரியேட் பண்ணிட்டு அவங்க அன்ரியல் ஆர் யூனிட்டி கேம் இன்ஜினில் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்பர் 9, ப்ராடக்ட் விசுவலைசேஷன். ஆட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிளுக்கு இந்த அமேசானில் நீங்கள் பார்க்குற இமேஜஸ்லாம் ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே பிளெண்டரில் தான் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் பிளெண்டரில் இருக்குது. ஸோ பிளெண்டருங்கிறது ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர் மட்டும்தான் இல்லை, மாடலிங், அனிமேஷன், ரெண்டரிங், ரிக்கிங், லைட்டிங், அப்புறம் VFX இப்படி எல்லாமே பிளெண்டரில் பாசிபிள். இந்த கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை பிகினர்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். ஒய் பிளெண்டர் இஸ் ஸோ பாப்புலர் டுடே. ஃபர்ஸ்ட்டு, பிளெண்டர் இஸ் 100% ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் ரீசனே இதுதான். ஈவன் பெய்ட் சாஃப்ட்வேர் லைக் மாயா, 3ds Max, சினிமா 4Dல இருக்க ஃபியூச்சர் எல்லாமே பிளெண்டர் சாஃப்ட்வேரில் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, மந்த்லி பேமெண்ட் எதுவும் இல்லை, கிராக் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் யார் வேணாலும் பிளெண்டரை லீகலாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீயாக இருந்தாலும் சீப் குவாலிட்டி இல்லை. நம்பர் 2, ஒன் சாஃப்ட்வேர் எவ்ரிதிங் இன்சைட். மோஸ்ட் சாஃப்ட்வேர் ஒரு ஜாப் மட்டும்தான் பண்ணும். ஆனால் பிளெண்டரில் மாடலிங், அனிமேஷன், ரிக்கிங், லைட்டிங், VFX இப்படி எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே பண்ண முடிகிறதால நமக்கு அதர் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படல. ஸோ பிளெண்டர் ஒன்றே போதுமாக இருக்குது. அதனாலேயும் பிளெண்டர் பாப்புலர். நம்பர் 3, பிகினர் ஃப்ரெண்ட்லி. பிளெண்டர் பிகினர்ஸ்க்கு ஹார்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பிளெண்டர் ரொம்பவே ஈஸி. பிளெண்டரோட யூசர் இன்டர்ஃபேஸ், செட்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி எல்லாமே ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஹை எண்ட் PC இல்லைன்னாலும் பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனாலேயே பிளெண்டர் பாப்புலர். நம்பர் 4, ஹியூஜ் லேர்னிங் ரிசோர்சஸ். பிளெண்டர் பாப்புலர் ஆகிறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் லேர்னிங் சப்போர்ட். வேர்ல்டு வைட்ல நிறைய பேர் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதால பெரிய கம்யூனிட்டி பிளெண்டருக்கு இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் பிளெண்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. thousands of tutorials, courses, community forums and add-ons. அது மட்டும் இல்லை, பிளெண்டர் இப்போ கிராஷ் ஆச்சுனாலோ ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதோட சொல்யூஷன்ஸை நம்ம ஆன்லைன்லேயே கண்டுபிடிக்க முடியும். லேர்னிங் சோர்ஸஸும் இருக்குது, பிளெண்டர் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பிளெண்டர் பாப்புலர் ஆனதுக்கு இதுவே ஒரு பெரிய ரீசன். நம்பர் 5, இண்டஸ்ட்ரி சப்போர்ட் அண்ட் பிக் கம்பெனிஸ். பிளெண்டர் ஸ்மால் சாஃப்ட்வேர் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ், UBI சாஃப்ட், அப்புறம் எபிக் கேம்ஸ், அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பிளெண்டரை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படிலாம் சப்போர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளெண்டருக்கு ஃபண்டிங் பண்ணுற மூலமாக ஆட்-ஆன்ஸு, நிறைய அப்டேட்ஸு, அப்புறம் ஆட்டோமேஷன், அப்புறம் இன்டிகிரேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பிளெண்டருக்கு ப்ரொவைடும் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஃபண்டிங்கும் பண்ணுவாங்க அண்ட் பிளெண்டரை யூஸும் பண்ணுவாங்க. இது பிளெண்டர் ஃபியூச்சர் செக்யூர்னு நமக்கு காமிக்குது. நம்பர் 6, பவர்ஃபுல் அப்டேட்ஸ் அண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ். பிளெண்டர் டெவலப்பர்ஸ் ரெகுலராக பிளெண்டருக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ரெண்டரிங், நியூ டூல்ஸ், பக் ஃபிக்சஸ் இப்படி ஒவ்வொரு அப்டேட்ஸ்லையும் பிளெண்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுது. நம்பர் 7,
பெஸ்ட் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஃப்ரீலான்சருக்கு பிளெண்டர் ஒரு பெஸ்ட் டூல். லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஹை டிமாண்ட் ஸ்கில், குளோபல் கிளைண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ ஃப்ரெண்ட்லி, யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், கேம் டிசைனர்ஸ், இப்படி எல்லாருமே பிளெண்டர் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 8, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் க்ரோயிங். பிளெண்டர் ஸ்கில் இருந்தாலே போதும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு அடுத்து சொல்கிறேன். ஸ்கில் இருந்தாலே போதும், ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபைனலாக பிளெண்டர் பாப்புலராக இருக்கிறதுக்கான ரீசன் சிம்பிள். ஃப்ரீயாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, கரியர் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லியும் பிளெண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் பிளெண்டரை பிகினர் லெவல்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ண கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஃபீல்ட்ஸ் வேர் பிளெண்டர் இஸ் யூஸ்டு. ஸோ பிளெண்டர் ஒரு 3D சாஃப்ட்வேர் இல்லை. பிளெண்டர் யூஸ் பண்ணுற ஃபீல்டு ரொம்ப பெருசாக இருக்குது. மூவிஸ்ல இருந்து கேம்ஸ் வரைக்கும், ஆட்ஸ்ல இருந்து ஆர்கிடெக்சர் வரைக்கும் பிளெண்டர் இஸ் எவ்ரிவேர். நம்பர் 1, ஃபிலிம்ஸ் அண்ட் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி. சினிமா அண்ட் அனிமேஷன் மூவிஸ்லாம் பிளெண்டர் யூஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா அனிமேஷன் மூவிஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், சினிமேட்டிக் ஷார்ட்ஸ், ப்ரீ விஷுவலைசேஷன், இன்னும் நிறைய பர்பஸ்க்காக பிளெண்டர் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2, கேமிங் இண்டஸ்ட்ரி. கேமிங் இண்டஸ்ட்ரியில் பிளெண்டர் ஒரு ஸ்ட்ராங் டூல். ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ், ப்ராப்ஸு, என்விரான்மெண்ட்ஸு, வெப்பன்ஸு, அப்புறம் கேம் சினிமேட்டிக்ஸ், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ யூனிட்டி அண்ட் அன்ரியல் இன்ஜின், இந்த மாதிரி கேம் இன்ஜின்ஸ்க்கு நிறைய ஆசெட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆசெட் ஸ்டோரில் ஆசெட் சேல் பண்ணுறதுக்காகவே அதுவுமே பண்ணுவாங்க. நம்பர் 3, அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஃபீல்டில் பிளெண்டரோட யூஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எப்படின்னா ஆட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, மோஷன் கிராஃபிக்ஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்டை ரியலிஸ்டிக்காக ஷோகேஸ் பண்ணுறதுக்குலாம் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 4, ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பிளெண்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் டிசைன், ரியல் எஸ்டேட் விஷுவல்ஸ். ஸோ அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங் அவங்க பிளான் படி கட்டினா எப்படி இருக்குங்கிறத ஒரு 3Dல டிசைன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதனால என்னன்னா கிளைண்ட்டுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அவங்களால கொடுக்க முடியுது. அண்ட் அவங்களோட பிளானையும் டீட்டெயிலாக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியுது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இதனால அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. நம்பர் 5, விஎஃப்எக்ஸ் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர், ஸ்மோக், எக்ஸ்ப்ளோஷன், சிமுலேஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கிரீன் ஸ்க்ரீன் கம்போசிஷன், சிமுலேஷன், அதுக்கப்புறம் சிஜிஐ இன்டிகிரேஷன், அப்புறம் ஃபிலிம் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பிளெண்டரில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க எதுக்காக கிரியேட் பண்ணுவாங்கன்னா அவங்க இப்படி கிரியேட் பண்ண அந்த எஃபெக்ட்ஸை அவங்க ரியல் வீடியோவோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்பர் 6, மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ் அவங்களுக்குமே பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி தான்னா லோகோ அனிமேஷன்ஸ், இன்ட்ரோ அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், அதாவது எக்ஸ்பிளைனர் அனிமேஷன் வீடியோஸ், அப்புறம் ரீல்ஸ் வீடியோஸ், சேனல் பிராண்டிங்க்கு பிளெண்டர் ஒரு பெஸ்ட் டூல். நம்பர் 7, ப்ராடக்ட் டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங். நியூ ப்ராடக்ட் டிசைன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ப்ரோட்டோடைப் விஷுவலைசேஷன், கான்செப்ட் டிசைன் ஆர் ப்ராடக்ட் டிசைன், ப்ரெசன்டேஷன் ரெண்டரர்ஸ். ப்ரோட்டோடைப்னா ஒரு முன்மாதிரின்னு அர்த்தம். புதுசாக ஒரு ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா அதை லான்ச் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படிலாம் ஃப்ளோ ஆகுதுங்க ஒரு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. நம்பர் 8, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். நிறைய கிரியேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அண்ட் கம்பெனிஸில் நியூவாக ஜாயின் பண்ண ஃப்ரெஷருக்குமே பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சொல்லியும் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுமே பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி லேர்னும் பண்ணிக்கிறாங்க. நம்பர் 9, ஃப்ரீலான்சிங் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ இப்போ நான் சொன்ன ஒர்க் எல்லாமே ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக அவங்களே ஓனாக கிளைண்ட்ஸை குளோபல் லெவலில் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிப்பாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப கம்மி தான். ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறது மூலமாக அவங்க ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணுறது மூலமாக கிளைண்ட்ஸை அவங்க டைரெக்டாக ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் லேர்னிங் பிளெண்டர். 3D மாடலர், கேரக்டர் ஆர்டிஸ்ட், என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட், கேம் ஆர்டிஸ்ட், ரிக்கிங் ஆர்டிஸ்ட், 3D அனிமேட்டர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்சர் விஷுவலைசேஷன் ஆர்டிஸ்ட், ப்ராடக்ட் விஷுவலைசேஷன் ஆர்டிஸ்ட், டெக்ஸ்சர் ஆர் மெட்டீரியல் ஆர்டிஸ்ட், லைட்டிங் ஆர்டிஸ்ட், ரெண்டரிங் ஆர்டிஸ்ட், டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட்,
கான்செப்ட் டு 3D ஆர்டிஸ்ட், 3D அசெட் கிரியேட்டர், 3D கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் ட்ரைனர், ஃப்ரீலான்சர். இன்னுமே நிறைய ரோல்ஸ் இருக்கு. இதெல்லாமே காமனா அதிகமா இருக்கிற ரோல்ஸ். அதனால இதை மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஹவு டு ஏர்ன் மணி ஆஃப்டர் லேர்னிங் பிளெண்டர். பிளெண்டர் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் மணி ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ், நிறைய வழி இருக்கு, கண்டிப்பாக முடியும். ஸோ மோஸ்ட் அண்ட் காமன் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் தான். அண்ட் ஈஸியஸ்ட் வேயும் அதுதான். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்மால் ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலி பிக் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் போகலாம். லேப்டாப் ப்ளஸ் ஸ்கில் ஈக்குவல் டு இன்கம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீலான்சிங்கோடது. 3D ப்ராடக்ட் விசுவலைசேஷனே எடுத்துப்போம். இப்போ நிறைய பிராண்ட்ஸ்க்கு அவங்களோட ப்ராடக்ட்டை 3D ரெண்டர்ஸில் காட்டணும். ஸோ அவங்களுக்கு ரெண்டர்ஸ் தேவை. எதுக்காகனா இப்போ ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்போ இல்லைனா ஒரு அமேசானில் டைப் வச்சிருக்க ஒரு கம்பெனியோ, அமேசானே எடுத்துப்போம். ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணால் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் அதுவே 3D ரெண்டர்ஸ் பண்ணால் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக 3D இந்த மாதிரி ரெண்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யூடியூப் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளெண்டர் டுட்டோரியல்ஸ் போடலாம், இல்லைனா பிளெண்டரில் கிரியேட் பண்ண அனிமேஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். அது போக நிறைய மோஷன் கிராஃபிக்ஸுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஆட்ஸ் ரெவென்யூவும் வரும். அண்ட் ஆல்சோ பிராண்டுமே உங்களுக்கு நிறைய பிராண்ட் டீல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். கேம் அசெட் செல்லிங். கேம் கிரியேட்டர்ஸ்க்கு அசெட் ஆல்வேஸ் தேவை. ஸோ நீங்கள் அசெட் கிரியேட் பண்ணி அந்த மார்க்கெட் பிளேஸில் இந்த நான் சொன்னேன் இல்லையா, யூனிட்டி அண்ட் அன்ரியல் இன்ஜின், ஸோ அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து யார் வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் அவங்களோட மாடல்ஸை. ஸோ நீங்கள் அங்கே ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு தடவை கிரியேட் பண்ண அசெட்ஸை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கூட செல் பண்ணிக்கலாம். அங்கே போய் கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிவ் இன்கமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸில் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அனிமேஷனுக்குலாம் டிமாண்ட் ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனல் வீடியோஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், இண்டஸ்ட்ரியல் வீடியோஸ், இதுக்கெல்லாமே இப்போ டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஈவன் ஸ்மால் கம்பெனிஸ் கூட இப்போ அனிமேஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிளெண்டர் கோர்ஸ் டீச்சிங் ஆர் செல்லிங். நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு கூட டீச் பண்ணலாம். எப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ், ப்ரைவேட் கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ். ஸோ டீச்சிங்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஃபைனலாக பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் லேர்ன் தென் ஏர்ன். போர்ட்ஃபோலியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சூப்பராக பில்ட் பண்ணுங்க. உங்களோட அபிலிட்டி தான் உங்களோட ஏர்னிங் லிமிட். ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ பிளெண்டர்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிளெண்டர் சாஃப்ட்வேரை டீட்டெயிலாக தெளிவாக லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.